2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்களை சுற்றி தான் இருக்க போகிறது. ஸோ அதனால் அமித்ஷா அவர்கள் விஜயை பற்றி பேசியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் அவங்களோட மாநில நிர்வாகிகள், அதாவது தமிழகத்தோட மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்களா தோல்வி பெறுவார்களா, இல்லை எதிர்கட்சியாக உட்காருவாங்களா, அது எல்லாமே வேற விஷயம். ஆனால் விஜய் அவர்களை சுற்றி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க போகிறது. தேர்தல் மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்கும் வரைக்கும் தேர்தலுக்கு அப்புறம் விஜய் அவர்களை சுற்றி தான் தமிழக அரசியலே இருக்க போகிறது. அந்த அளவுக்கு தான் இப்போ தமிழக அரசியல விஜய் அவர்கள் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் தமிழக மாநில தலைவர் நாயனார் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ தேமுதிக பாமக எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் இருக்காங்க. ஸோ பாமக கிட்டேயும் திரு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் தேமுதிக கூடயும் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே இல்லாமல் காங்கிரஸ் கிட்டே விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அதுவும் ரஜினிகாந்த் அவர்கள் துணையோட, ரஜினிகாந்த் அவர்களோட ஆதரவோடு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அதிகம், அதுக்கான மூவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தாக்கம் போய்கொண்டு இருக்கு. ஸோ இந்த சைடு காங்கிரஸ், அதுக்கப்புறமா தேமுதிக, பாமக, அதுக்கப்புறம் வைகோ, அந்த மாதிரி ஒரு கூட்டணி விஜய் அவர்களுக்கு அமைந்தாலுமே அதிமுகவுக்கு பெரிய 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 பிரச்சனை. திமுக விட அதிமுகவுக்கு தான் பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இந்த சைடு அண்ணாமலை விஜய் கூட்டணி அமைந்தால் அதுவுமே அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ எது நடந்தாலும் அதிமுகவுக்கு பிரச்சனை. இது ரெண்டுமே நடக்காமல் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டாலும் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை. திமுக இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஆனால் அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய தொல்லைன்னு சொல்றதை விட அதிமுகவோட வெற்றியை தோல்வியை தீர்மானிப்பதே விஜய் அவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் அமித்ஷா அவர்கள் ஒரு உத்தரவை போட்டாங்க. எப்படியாவது எதையாவது பண்ணி விஜய் அவர்களை கூட்டணிக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா அவர்கள் தமிழக மாநில தலைவர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வரைக்கும் அதிமுக விஜய் கூட்டணியை அதாவது அதிமுக விஜய் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் நடந்தது. இதில் விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக கிட்ட கேட்குறப்ப இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதனால அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணப்பட்டது. இப்போ பிஜேபியை எப்படியாவது நம்ம அதிமுக பிஜேபி வெற்றியா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கடந்த 2 தேர்தலில் தோல்வி சந்தித்திருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தோல்வியை சந்திக்க கூடாது. அதனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வர வேண்டும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் விஜயை சுற்றி தான் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ அதிமுக யார் கூட விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறாரா, தேமுதிக விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறதா, பாமக விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறார்களா, இல்லை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் மத்தியிலிருந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் எப்படியாவது கூட்டணிக்கு இணைக்க வேண்டும். இது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உதவியோட இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துங்க, அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் விஜய் வைக்கும் டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு 80 சீட்டுக்கும் மேலே விடும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க. எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை பற்றி விஜய் அவர்கள் எதுவுமே பேசாமல் 5 அமைச்சர்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங்லேயே அதிமுக முடியவே முடியாது நோ சொல்லிட்டாங்க. இப்போ மீண்டுமே பிஜேபி இந்த ஒரு விஷயத்தில் பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வைக்கும் டிமாண்டுக்கு பிஜேபி நோ சொல்வதற்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா பிஜேபி இந்த டைம் இந்த இடத்த ஆட்சி பிடித்தே ஆக வேண்டும். தமிழகத்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஆக வேண்டும். அதனால் விஜய் கேட்கும் 80 தொகுதியை ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதிமுக காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவை தாண்டி தேமுதிக, பாமக, காங்கிரஸ், அதுக்கப்புறமா வைகோ இந்த ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் நல்லா இருக்குமா, இல்லை அண்ணாமலையும் விஜய் அவர்களும் இணைந்து தேர்தலை சந்தித்தால் நல்லா இருக்குமா, அப்படி இது எதுவுமே இல்லாமல் அதிமுக பிஜேபி கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன்?